கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் आज की इस अच्छी खुशी के दिन में கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து परमेश्वर के समूह में आकर இந்த பூமியிலே நம் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். इस धरती में परमेश्वर के पवित्र आराधना लेने के परमेश्वर ने मैं अनुग्रह के से धन्यवाद करते हैं. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. हम जो है जो गिर नहीं पड़े परमेश्वर का अनुग्रह है. தேவனுடைய மிகுந்த கிருபையினால் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். परमेश्वर के बड़े अनुग्रह के द्वारा परमेश्वर को आराधना करते हैं. அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல प्रेरित पौल जैसे कहते हैं, ஆயிலும் நான் பிழைத்திருக்கிறது தேவ கிருபையே. मैं जो है मैं जी रहा हूँ परमेश्वर का अनुग्रह है. தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லை என்றால் அந்த பூமியிலே ஒன்றும் செய்ய முடியாது. परमेश्वर का सहायता परमेश्वर का अनुग्रह नहीं तो हम कुछ नहीं कर सकते. தேவன் நமக்கு இம்மட்டும் ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியம் தந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். परमेश्वर अब तक जो है अभी जो चंगाई देके जो परमेश्वर चला रहा है परमेश्वर का अनुग्रह है. எத்தனையோ ஜனங்கள் இந்த பரிசுத்த நாளை ஆராதனை செய்யாமல் தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். कितने लोग ये पवित्र आराधना को नहीं देख के अपने खुद के जो काम में चले गए. மெய் இறைவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். सच्चा परमेश्वर को अज्ञान में है. கல்லையும் மண்ணையும் தெய்வம் என்று வழிபட்டவர்கள் சோரம் போகிறார்கள். और जो ऐसे जो मूर्तियों को देख के और ऐसे जो संसार के बातों में फंसे, மெய் தேவனை அறிந்தவர்கள் கூட தேவனுக்கு ஆராதனை சரியாக செய்யாதபடி இருக்கிறார்கள். ऐसे जो सच्चा परमेश्वर को जान के भी अच्छा सही तरीके से आराधना भी नहीं जानते. நாம் மெய் தேவனை அறிந்து அவருக்கு சரியான மெய்யான ஒரு ஆராதனை செய்யும்படி தேவன் நமக்கு சபையாக கிருபை அளித்திருக்கிறார். हम जो सच्चा परमेश्वर को जानते हैं और जो अच्छा आराधना करने के लिए परमेश्वर हमें अनुग्रह किया. நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் என்றால் பரலோகம் அது களி கூறுகிறது. हम धरती में परमेश्वर के लिए जो अच्छा पवित्र आराधना लेते हैं, जो स्वर्ग राज्य में जो है खुशी हो मनाएंगे. என்னை பரலோகத்துக்கு கேராபின்கள் சிராபின்கள் ஒரு ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை क्योंकि जो स्वर्ग राज्य में केराबिन और जो सेराबिन जो है वो परमेश्वर पवित्र करके हमेशा उसकी स्तुति करते रहते हैं. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் இந்த பூமியிலே நாம் ஆராதிக்கிறோம் என்றால் ऐसे महत्व परमेश्वर को धरती में आराधना करते हैं. நாம் ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். हम आराधना को कितना मुख्यता देना है. ஆராதனைக்கு अनेகர் தாமதமாய் வருகிறார்கள். आराधना को अनेक लोग जो थोड़ा देरी से आते हैं. நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த தேவ சமூகத்தை நாம் மதித்து நடக்க வேண்டும். परमेश्वर को जो आदर जो देना है हमको சரியான நேரத்தில் நாம் கர்த்தருக்கு கடந்து வந்து பாட்டு ஆராதனை செய்ய வேண்டும். ठीक समय आके जो गीत आराधना भाग लेना है. பாடல் ஆராதனை நாம் எல்லோரும் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். गीत आराधना में पूरे सामर्थ्य से हम जो ऐसे भाग लेना है. உற்சாகமாய் பாடல் பாடுங்கள் என்றால் उत्साह में जो गीत गाओ बोले तो अनेकருடைய சத்தம் வருவதே இல்லை. अनेक लोग के जो आवाज नहीं आता है. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது. तू तेरे परमेश्वर को तो पूरे सामर्थ्य से पूरी ताकत से पूरी बुद्धि से आराधना कर. நாம் முழு பலத்தோடு நாம் கைகளை தட்டி தேவனை பாடி துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவருடைய வல்லமை நம்மத்திலே உண்டாகும். हम जो पूरे सामर्थ्य से जो हाथों को अगर हम ताली बजाकर आराधना करते तो प्रसन्न होता है. யார் அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ, जो पूरे हृदय से परमेश्वर को ढूंढते हैं, யார் முழு ஆத்துமாவோடு அவரை தேடுகிறார்களோ, जो अच्छे हृदय से ढूंढते हैं, யார் தேவனுடைய சமூகத்துக்கு குறித்த நேரத்துக்கு கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, जो परमेश्वर ठीक समय जाते हैं, அப்படிப்பட்ட உத்தம இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ऐसे लोगों को परमेश्वर जो है देखते हैं. அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ऐसे हृदय परमेश्वर हमें देने के लिए हम प्रार्थना करेंगे. இதனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமாக. आज के दिन जो है वचन को हम ध्यान करेंगे. யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठ खड़ा होके 2 நாளாகமம் दूसरी व्यवस्था 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் दूसरी इतिहास 14 अधिकार வசனம் 9 வாசியுங்கள். वचन 9 को पढ़ेंगे. 2 நாளாகமம் 16:9. दूसरा इतिहास 14:9 16:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पवित्र में स्तुति हो. ஆசா ராஜாவை குறித்து தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறார். ये आशा राजा के विषय में जो ऐसे भविष्यवक्ता चेतावनी देता है. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு जो है जो 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 शुद्ध हृदय से जो रहते हैं, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி अपनी सामर्थ्य को बताने के लिए கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. परमेश्वर की नजर धरती बने जो घूमता रहता है. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். इस विषय में अगर हम जो ऐसे बुद्धि से नहीं रहेंगे तो ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். इस कारण जो युद्ध जो होता रहेगा करके யூதாவின் ராஜாவாய ஆசாவை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. यूदा का राजा आसा के विषय में लिखा गया है. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே யூதா ராஜாவாய ஆசா
ऐसे इजराइल के देश में जो यहूदा का राजा जो आसा करके அவருடைய அரசாட்சியிலே தேசமானது 10 வருடம் அமைதலாக சமாதானமாய் இருந்தது. उसके राज्य में जो देश जो 10 साल जो है शांति में था. தேவன் சுற்றிலவருக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். परमेश्वर ने उसके जो इर्द गिर्द जो है शांति बनाए रखा था. இஸ்ரவேல் கோத்திரத்திலே 12 கோத்திரமானது इजराइल के जो गोत्र में 12 गोत्र है. समस्त इस्राएल மேல் கர்த்தர் முதலாவது சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். पूरा इजराइल के ऊपर जो परमेश्वर ने शाऊल को अभिषेक किया था. பின்பு சவுலை தள்ளி தாவீதை தேவன் ஏற்படுத்தினார். उसके बाद शाऊल को हटा के जो दाऊद को अभिषेक किया. தாவீதின் சிங்காசனத்திலே குமாரனாகிய சாலமோனை தேவன் ஏற்படுத்தினார். दाऊद के उसका पुत्र सुलेमान को जो राजा बना. அதற்கு பின்பு ரெகெயாமை சாலமோனுடைய குமாரன் ரெகெயாமை ஏற்படுத்தினார். उसके सालोमन का बेटा नेगेम जो है ரெகெயாமின் குமாரன் அபியாவை தேவன் ஏற்படுத்தினார். उसके जो अदिया जो वो राजा बना. அபியாவின் குமாரனாகிய இந்த ஆசா தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிறார். अदिया का पुत्र जो आसा करके ये राजा बना. இந்த ஆசா ராஜா முதலாவது தேவனை முழு இருதயத்தோடு உத்தமமாய் தேடினார். ये आसा राजा जो पहले परमेश्वर पूरे हृदय से ढूंढा. ஆனபடி தேவன் அவருக்கு முற்றிலும் சமாதானத்தை இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்தார். इससे परमेश्वर को शांति और समाधान दिया था. அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो परमेश्वर के साथ था करके बोला जाता है. அவர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो अपने परमेश्वर को पूरे हृदय से ढूंढता था. அவருக்கு விரோதமாய் எத்தியோப்பியா எழும்பி வந்தபோது उसके विरोध में जो इथियोपिया जो उठ के आया था. அந்த ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये आसा जो परमेश्वर के जो अनुग्रह में गया था. தேவன் அவருக்கு சகாயம் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. परमेश्वर ने उसको सहायता भी किया. தன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று அவர்கள் உடன்படிக்கையும் பண்ணி கொண்டார்கள். ऐसे परमेश्वर को जो पूरे हृदय से ढूंढने करके उन्होंने वाचा भी बांधा. அப்படிப்பட்ட அந்த ராஜாவுடைய நாட்களிலே சமாதானம் உண்டாயிருந்தது. ऐसे जो राजा के शासन काल में शांति. தேசம் அமைதலாய் இருந்தது. देश में शांति था. யார் தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ, जो परमेश्वर पूरे हृदय से ढूंढते हैं, யார் தேவனை முழு ஆத்மாவோடு தேடுகிறார்களோ, जो पूरे आत्मा से ढूंढते हैं, அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் உத்தம இருதயம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ऐसे हृदय जो वो उत्तम हृदय के हैं. அந்த ஆசாவுடைய ஜெபத்தை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. आसा के प्रार्थना ने बाइबल में लिखा है. இந்த ஆசா ராஜா யூதாவை அரசாட்சி செய்யும் பொழுது ये आसा यहूदा में जो राज करा तभी அவனுக்கு விரோதமாய் எத்தியோப்பியா வந்து யுத்தத்துக்காக புறப்பட்டு வருகிறான். उसके विरुद्ध में इथियोपिया जो है वो युद्ध करने के लिए 10 லட்சம் பேர் சேனையோடு புறப்பட்டு வருகிறான். वो 10 लाख सिपाहियों के साथ वो आया. அந்த ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தார். ये आसा परमेश्वर के अनुग्रह में बैठा रहा. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் दूसरा 14 अधिकार வசனம் 9 இலிருந்து வாசியுங்கள். 9 से पढ़ेंगे. எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जो एथियोपिया है वो चला गया. இந்த யூதா ராஜாவாகிய ஆசாக்கு விரோதமாக எத்தியோப்பியர்கள் யுத்தத்துக்கு கடந்து வந்தார்கள். यूदा राजा आसा के विरोध में एथियोपिया और जो लोग युद्ध के लिए आए थे, இவர்களை பார்க்கில் அவர்கள் பலத்த ஜாதியாய் இருந்தார்கள். इसके तुलना में वो लोग वो तो ताकतवर थे. பெரிய கூட்டமாய் திரண்டு வந்தார்கள். एक बड़ा झुंड था. அவர்களை எதிர்ப்பதற்கு ஆசாவிடத்தில் போதுமான பலன ஆள் சக்தி இல்லாதபடி இருந்தது. उसका सामना करने के लिए आसा के पास जो जरूरत ताकत नहीं था. அந்த ஆசா ஒரு காரியத்தை செய்தார். आसा ने काम किया. தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார். उसने पिताओं की जो परमेश्वर को जो उसके साथ रहा. ஆசாவுடைய ஜெபம் மிகவும் ஒரு அருமையான ஜெபம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ये आसा का जो प्रार्थना है बहुत ही उत्तम प्रार्थना है. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு आसा जो अपने परमेश्वर को जो याद करके கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் जो निर्बल को जो बल देता है, பலனற்றவனுக்காகிலும் और जो बलवान नहीं उसको बल देता है, உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். जो उसको सहायता करने के लिए बहुत आसान बात है. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே तो पिता परमेश्वर எங்களுக்கு துணை செய்யும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். हमें सहायता करके प्रार्थना किया. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். हमारे परमेश्वर हमारे साथ रहे. உம்மை சார்ந்து हाँ आपके साथ உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார். आपके नाम से जो हम जैसे ये सब बहुत सारे भिंड झुंड के विरुद्ध கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், आप ही हमारा परमेश्वर है. மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். मनुष्य आप पे प्रभुत्व न करे.
அதன் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால் और परमेश्वर के साथ रहे इसलिए அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை தேவன் முறியடித்து போட்டார். उसके विरुद्ध जो शत्रुओं को जो नाश कर दिया. இந்த ஆசா ராஜா அவர்கள் எல்லோரும் முறிந்து ஓடினார்கள். ये जो आसा राजा ये सब जो चले गए, தேவன் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். परमेश्वर ने उसको बड़ा जय दिया ஏனென்றால் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டார். क्योंकि परमेश्वर के साथ थे. நாம் தேவனாய கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, जब परमेश्वर के साथ रहते हम, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தேடும் பொழுது, परमेश्वर जब हम ढूंढते हैं, அப்படிப்பட்ட இருதயமுடையவர்கள் உத்தம இருதயமுடையவர்களாக இருக்கிறார்கள். ऐसे हृदय के लोग जो उत्तम हृदय के हैं, மனிதர்களை சார்ந்திருப்பதோ, मनुष्य के साथ रहेंगे மாம்ச பலத்தை சார்ந்திருப்பதோ, तो शारीरिक அது மனிதனுக்கு ஒரு நாள் வீழ்ச்சியை கொண்டு வரும். वो मनुष्य एक दिन गिरा देगा. நாம் தேவனாய கர்த்தரை சார்ந்திருப்போம் என்றால், परमेश्वर के भरोसे रहेंगे तो நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे युद्ध करने वाला அவர் रहेगा, நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிறவராய் இருக்கிறார். हमारे दुश्मनों को गिरा देगा. நமக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகளை அவர் முறியடிக்கிறவராக இருக்கிறார். हमारे आने वाले जो दुष्ट शक्तियों को நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். हम एक ही काम करना है, परमेश्वर को पूरे हृदय से நாம் அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்லுகிறது. पूरे हृदय से ढूंढना करके जो परमेश्वर का वचन कहता है, அப்படிப்பட்ட இருதயமுடையவர்கள் உத்தம இருதயமுடையவர்களாக இருக்கிறார்கள். ऐसे हृदय के लोग जो उत्तम हृदय के हैं. உபாகமம் 6 அதிகாரம் வசனம் 4-5 ஒரு வாசியுங்கள். உபாகமம் 10 அதிகாரம் வசனம் 12 ஒரு வாசியுங்கள். உபாகமம் 4:29 வாசியுங்கள். 4:29. உன் முழு இருதயத்தோடு நீ அவரிடத்தில் அன்பு கூர் என்று சொல்லப்பட்டிருக்கு. पूरे हृदय से जो है उससे प्रेम रख. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடு அன்பு கூர் என்று எழுதியிருக்கிறது. तेरे परमेश्वर पे तो पूरे हृदय से உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पूरे पूरे मन से जो है तू उसकी आराधना कर. உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு நீ அவரை தேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो पूरे हृदय से उसको तू ढूंढ. முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர வேண்டும். पूरे हृदय से उससे प्रेम रखना. முழு இருதயத்தோடு நாம் அவரை சேவிக்க வேண்டும். पूरे हृदय से उसकी आराधना करना. முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும். पूरे हृदय से उसको ढूंढना है. இந்த ஆசா அப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயமுடையவராய் இருந்தார். ये आसा राजा ऐसे हृदय का था. ஆண்டவரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு इसलिए जो जो खुद के बारे में जो अच्छे उत्तम हृदय से தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய அற்புத கிரியைகளை அவர் விளங்க செய்கிறார். परमेश्वर अपना सामर्थ्य और अद्भुत क्रिया को बताएगा. தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर उनके लिए ये युद्ध करने वाला है. தேவன் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். परमेश्वर उनके साथ है. ஆண்டவரே நாம் ஆராதனை கடந்து வருகிறோம் என்றால், इसे जब आराधना को आते हैं, சரியானபடி நாம் 9 மணி என்றால் 9 மணிக்கு வரணும். ठीक 9 बजे आना है. அரைகுறையா வருவது நல்லதல்ல. ऐसे बीच में आना नहीं. அது ஒரு உத்தம காரியம் அல்ல. एक वो अच्छी बात नहीं है. 9 மணி ஆராதனை என்றால் 9 बजे आराधना है तो நாம் முன்கூட்டியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்கூட்டியே வந்து உட்கார்ந்து இருக்கணும். हम थोड़े पहले ही आना है. இப்போ ஒரு உலகத்தில் உள்ள ஒரு தலைவரையோ அல்லது ஒரு லீடரையோ நான் பார்க்க போகிறோம் என்றால், एक सांसारिक कोई नेता एक बड़े आदमी को जब देखने जाते हैं, அவங்க உங்களுக்கு 9 மணி டைம் கொடுத்துருக்காங்க. अगर उन्हें 9 बजे टाइम दिया तो ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபாலை பார்க்க போகிறோம், ऐसे स्कूल का பிள்ளைகளுடைய அட்மிஷனுக்காக போகிறோம். एडमिशन के लिए जा रहे हैं, உங்களுக்கு டைம் 9 மணினா 9 बजे का टाइम दिया तो 11 மணிக்கு போவீங்களா? क्या हम 11 बजे जाएंगे? வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, கொண்டு போங்க அப்படி. वो वापस भेज देंगे. பிள்ளைய வீட்லயே வச்சுக்காங்க அப்படின்றாங்க. ऐसे बच्चों को घर में बैठने दो. 9 மணிக்கு அங்க ஸ்கூல் அங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 बजे स्कूल चालू होता है तो நாம் முன்கூட்டியே அங்க போய் விடுகிறோம். पहले हम जाते ஒரு हैं. அதிகாரியை சந்திப்பதற்கு 9 மணிக்கு டைம் கொடுத்திருக்கார்கள் एक என்றால், अधिकारी से मिलने के 9 बजे बुलाया तो 8:30 மணிக்கு அங்க போய் காத்திருப்போம். 8:30 बजे के हम ஒரு உலக மனிதனுக்கு அவ்வளவு கனத்தை அவ்வளவு பயத்தை நாம் கொடுக்கிறோம். सांसारिक मनुष्य के लिए इतना हम जो भय நாம் रखते हैं, அவ்வளவாய் அவர்களை கனம் பண்ணுகிறோம். इतना हम आदर அவருடைய करते हैं, வார்த்தைக்கு அவ்வளவாய் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். उनके बातों को इतना मुख्य வானத்தை देते हैं. பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை இது. आकाश पृथ्वी को सृष्टि करने கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். परमेश्वर अब्राहम से हमें அவர் सर्व சகல அண்டங்களை உருவாக்கின சிருஷ்டித்த தேவனாய் पूरे இருக்கிறார். संसार का सृष्टि किया. அவருக்கு நாம் செய்கிற ஆராதனை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? उनको जो आराधना करने कैसा நீ है, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, तेरे पिता परमेश्वर को पूरे முழு हृदय से, ஆத்துமாவோடு, पूरे आत्मा से, முழு பலத்தோடு पूरे ताकत நீ से அவரிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது. तू परमेश्वर से तू प्रेम நீ रख. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் तू तेरे पिता முழு परमेश्वर को இருதயத்தோடு पूरे हृदय முழு से, ஆத்துமாவோடு पूरे आत्मा நீ से அவரை சேவி அவருக்கு ஆராதனை செய்ய என்று तू उसकी எழுதியிருக்கிறது. आराधना कर. நீ உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடு என்று சொல்லி இருக்கிறது. तू तेरे परमेश्वर को पूरे हृदय से आराधना कर. அப்படிப்பட்டவர்கள் உத்தம இருதயமுடையவர்களாய் இருக்கிறார்கள். ऐसे लोग जो उत्तम हृदय के हैं, அந்த உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் தமது வல்லமை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். उत्तम हृदय को जो परमेश्वर जो सामर्थ्य அவர்கள்
அவர்களுக்காகவே தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். उनके परमेश्वर क्रिया करने वाला है. தேவன் தம்முடைய ஜனத்துக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर में लोक के लिए क्रिया करता இந்த है. ஆசா தன் தேவனாய கர்த்தரை ஆரம்பத்தில் உத்தமமாய் பின்பற்றி வந்தார். ये आशा जो अपने परमेश्वर के लिए उत्तम हृदय से पीछा कर रहा था. இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா அவருக்கு விரோதமாய் எழும்பி अभी जो इस्राएल का राजा पाशा उसके विरुद्ध जो இந்த आया, ஆசாக்கு விரோதமா அவன் கடந்து வந்து ராமாவை கட்டும் பொழுது ये आशा के विरुद्ध में जो आया, அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் वो परमेश्वर के पीछे न होने के மனிதர்களை சார்ந்து கொள்கிறான். मनुष्यों पे भरोसा रखा. இங்குதான் அவனுடைய தவறு செய்கிறார். यहाँ उसने गलती किया. அவர்கள் தங்கள் தேவனாய கர்த்தரை உத்தம இதயத்தோடு தேடுவோம் என்று உடன்படிக்கையும் செய்தார்கள். उससे जो वाचा ही बांधा परमेश्वर को हम उत्तम हृदय से எங்கள் ढूंढेंगे. தேவனாய கர்த்தரை நாங்கள் முழு இதயத்தோடு தேடுவோம் என்று உடன்படிக்கை செய்த பின்பு परमेश्वर उत्तम हृदय से ढूंढेंगे அந்த तो वाचा உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் நிலைத்திருக்கவில்லை. उस वाचा में उत्तम नहीं அந்த था. உடன்படிக்கை அவர்கள் முறித்து போட்டார்கள். उस वाचा को तोड़ 2 दिया. நாளாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 12 13 வாசியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के समय ये आज्ञा दिया. இந்த ஆசா ஒரு உடன்படிக்கை செய்கிறான். ये आशा एक वैसे वाचा தங்கள் बांधता है. பிதாக்களின் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடு தேடுவோம் என்றும் पिताओं के परमेश्वर को पूरे हृदय से முழு ஆத்மாவோடு தேடுவோம் என்றும் पूरे आत्मा से ढूंढेंगे. சிறியோர் பெரியோர், छोटे बड़े, சிறியோராக இருக்கட்டும், चाहे छोटे हो பெரியோராக இருக்கட்டும், चाहे बड़े हो, ஸ்திரியாக இருக்கட்டும், चाहे स्त्री हो, புருஷராக இருக்கட்டும், चाहे पुरुष हो, எல்லாரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். सभी लोग ने எங்கள் वाचा தேவனாய கர்த்தரை எங்கள் முழு இதயத்தோடு தேடுவோம் என்று. ऐसे परमेश्वर पूरे हृदय से ढूंढेंगे. அப்படிப்பட்ட ஒரு உத்தம இதயத்தோடு இருந்த ஆசா ऐसे उत्तम हृदय में जो இப்போ आशा था, இவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசானுக்கு விரோதமாய் வந்த பொழுதோ तो इसके विरुद्ध में जो भाषा அந்த राजा है, உடன்படிக்கை அவன் முறித்து போடுகிறான். वो वाचा को तोड़ दिया. அந்த தங்கள் தேவனாய கர்த்தரை தேட வேண்டிய அந்த ஆசா तो परमेश्वर को ढूंढने रहा எப்படி आशा எதோப்பியா அவனுக்கு விரோதமாய் கடந்து வந்த பொழுது जब उसके विरोध में आया அவன் तो தன் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டான். वो अपने परमेश्वर से साथ रहा. கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் परमेश्वर जो है जो सामर्थ्य देने वाला பலன் இல்லாதவனுக்காகிலும் तो सामर्थ्य नहीं है, உமக்கு உதவி செய்ய உமக்கு லேசான காரியம். उनको सहायता करने के लिए आसान எங்கள் बात है. தேவனாய கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை செய்யும், हमारे परमेश्वर से सहायता करें. நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம் என்று சார்ந்திருந்தார். ऐसे जो परमेश्वर के साथ है, கர்த்தர் அவருக்கு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். परमेश्वर उसको बड़ा विक्ट्री दिया. ஆனபடினால் சிறியோரும் பெரியோரும் புருஷரும் ஸ்திரீகளும் கர்த்தருக்கு உடன்படிக்கை செய்து इसलिए छोटे बड़े जो परमेश्वर के सामने वाचा எங்கள் बांधते பிதாவாகிய தேவனை நாங்கள் முழு இதயத்தோடு தேடுவோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து और கொண்டார்கள். पिता को के परमेश्वर को पूरे हृदय से ढूंढने करके कहा. இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த பொழுது अब जो है वो राजा उसके विरुद्ध आया तो அவன் கர்த்தரை தேடாமல் वो परमेश्वर को नहीं ढूंढा, அவன் மனிதர்களை நாடி தேடுகிறான். मनुष्यों के साथ रहा. அவன் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்கிறான். वो अपने खुद के बुद्धि में भरोसा வேதம் किया. சொல்லுது உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. परमेश्वर कहता है अपने बुद्धि में भरोसा मत कर. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசியுங்கள். Proverbs 3:5, 3:5. நீதிமொழிகள் 3:5. அவன் முழு இதயத்தோடு நீ தேவனை சார்ந்து கொள் என்று சொல்லி இருக்கிறது. तो अपने समझ का सहारा न लेकर के நீ लिखा. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अपनी समझ का सहारा न ले. இந்த ஆசா தன் தேவனாய கர்த்தரை சார்ந்திருந்தா ये आशा जो परमेश्वर के भरोसे था, தேவன் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். परमेश्वर ने उसको जय दिया. இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வரும் பொழுது अब इसके विरुद्ध जो शत्रु அவன் आए, தன் சுய புத்தியின் மேல் சாய்கிறான். वो अपने खुद के बुद्धि में भरोसा வேதம் किया. சொல்லுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று எழுதியிருக்கிறது. परमेश्वर कहते हैं अपने बुद्धि में भरोसा मत நாம் कर. சுய புத்தியின் மேல் சாய்வோம் என்றால் हम खुद के बुद्धि में भरोसा நாம் करेंगे, தேவனை உத்தமமாய் சேவிக்கவோ உத்தமமாய் பின்பற்றவோ முடியாது. हम परमेश्वर को पूरे हृदय से जब हम आराधना नहीं कर கர்த்தருடைய सकते. வேதம் நமக்கு எதை போதிக்கிறது? परमेश्वर की शास्त्र में क्या நீ बोलता है? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் तू तेरे खुद के बुद्धि में भरोसा உன் मत कर, தேவனாய கர்த்தரை நீ சார்ந்து கொள் என்று எழுதியிருக்கிறது. तू तेरे परमेश्वर के भरोसा कर. ஆனா இவர் ராஜாவோ தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து लेकिन राजा अपने खुद के बुद्धि में भरोसा அவன் करके மனிதனுடைய உதவியை மனிதனுடைய சகாயத்தை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्य के सहायता को ढूंढा. வாசிங்கள் 2 நாளாகமம் दूसरा इतिहास 16ஆம் அதிகாரம் 16, வசனம் 1 இருந்து வாசிங்கள். पहले कुछ वचन को पढ़ेंगे.
அவன் மனிதனை சார்ந்து கொண்டபடியினால் मनुष्य का भरोसा रहा। முதலாவது அவனுக்கு விரோதமாக எழுந்து எத்தியோப்பியரை மேற்கொள்ளும்படிக்கு पहले जो इथियोपिया पर जीत தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தா परमेश्वर का भरोसा किया था। அவன் தேவனை உத்தம இதயத்தோடு தேடினார். परमेश्वर पूरे हृदय से ढूंढा। நாங்கள் எல்லோரும் சிறியோரும் பெரியோரும் ஸ்திரீகளும் புருஷர்களும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடுவோம் என்று கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். हम सब छोटे बड़े स्त्री पुरुष परमेश्वर पे भरोसा करेंगे। கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தார்கள். परमेश्वर के सामने वाचा बांधा। இப்பொழுது உடன்படிக்கை அவன் முறித்து போடுகிறான். अभी जो वाचा को तोड़ दिया। இப்பொழுது அவன் மனிதனுடைய உதவியை சகாயத்தை அவன் தேடுகிறான். अभी मनुष्य की सहायता को ढूंढता है। அவன் அசிரியா ராஜாவை அவன் சார்ந்து கொண்டபடினா असीरिया राजा के भरोसे இது किया। முதற்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்று தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். इसलिए आपसे जो युद्ध आएगा करके। அக்காலத்தில் ஞானஸ்திரிக்கான அனனியா யூதாவின் ராஜா ஆசாவிடத்தில் வந்து और जो है ऐसे जो आशा के पास आके அவனை நோக்கி उसकी देख நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் तो तेरा परमेश्वर के भरोसा नहीं किया। சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் सीरिया का राजा भरोसा சீரியா किया। ராஜன் ராணுவம் கைக்கு தப்பி போயிற்று. ऐसे सीरिया का राजा जो है वो निकल जाएगा। மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் जो ऐसा इथियोपिया जो आएगा லூபியரும் लूबियर மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா. तो जो महासेना था நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால் तो परमेश्वर भरोसा அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தாரே. ऐसे उसको तेरे हाथों सौंप இப்பொழுது दिया। நம்முடைய தேவனாய கர்த்தர் நீ சார்ந்து கொள்ளாமல் इनको तो अपने परमेश्वर भरोसा नहीं किया। நீ மனிதனை சார்ந்து கொண்டது என்ன? मनुष्य पे क्यों சீரியா भरोसा किया? ராஜாவை போய் நீ சகாயம் தேடினது என்ன? सीरिया राजा के पास क्यों சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல் सहायता के लिए परमेश्वर से क्यों सहायता நீர் नहीं मांगा? மனிதனை சார்ந்து கொண்டது என்ன என்று யூதாவின் ராஜாவை எச்சரிக்கிறார். मनुष्य पे सहायता क्यों नहीं मांगा? ஆனபடியே இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். इसलिए आपसे लेकर युद्ध जो होता है தன்னுடைய சமாதானத்தை அவர் இழந்து போனார். अपने समाधान को தன் ढूंढ தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு தேடினார்கள். परमेश्वर को पूरा इधर से ढूंढा। நாங்கள் முழு இதயத்தை தேடுவோம் என்று உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். परमेश्वर ढूंढा करके कहा। தேவன் அவர்கள் சுற்றின இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். परमेश्वर ने ये शांति யுத்தம் बनाए இல்லாமல் தேசம் அமைதலா இருந்தது. रखा। तो देश में शांति था। இப்பொழுது அவன் மனிதனை சார்ந்து கொண்டபடினால் अभी जो मनुष्य भरोसा இது किया முதற்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்று தீர்க்கதரிசி इसलिए எச்சரித்தார். आपसे लेके जो युद्ध आरंभ होगा। யுத்த நாட்களிலே சமாதானம் இராது. युद्ध के दिन में யுத்த समाधान नहीं, நாட்களிலே அமைதி இராது. शांति नहीं। தேசத்திலே அமைதலும் சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் தத்தளிப்பார்கள். देश में शांति समाधान नहीं நாம் होते। தேவனாய கர்த்தரை சார்ந்திருப்போம் என்றால் हम परमेश्वर भरोसा நாம் அவரை रखें, முழு இதயத்தோடு தேடுவோம் என்றால் पूरे देश से ढूंढेंगे। தேவன் நமக்கு முற்றிலும் சமாதானத்தை இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். परमेश्वर शांति நாம் देगा। சுய புத்தியின் மேல் சாய்ந்து हमें खुद के बुद्धि நாம் बनावे। மனிதர்களை சார்ந்திருக்கும் பொழுது मनुष्य पर भरोसा करेंगे तभी நமக்கு இளைப்பாறுதலோ இராது என்று வேதம் சொல்லுகிறது. हमें जो शांति और आराम नहीं रहेगा। நமக்கு இது முதற்கொண்டு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்னார். अब से लेके जो है युद्ध होगा। யுத்தங்கள் நேரிட்டால் சமாதானம் இராது, युद्ध होगा तो समाधान இளைப்பாறுதல் नहीं, இராது, आराम नहीं, அமைதி இராது, शांति नहीं, மனதிலே மகிழ்ச்சி இராது. मनुष्य खुशी நாம் नहीं। மனிதர்களை சார்ந்திருக்கும் பொழுது அப்படிதான் இருக்கும். हाँ, मनुष्य भरोसा का ऐसे நமக்கு होता है। இளைப்பாறுதலோ சமாதானமோ இராது. हमें जो है ऐसे शांति நீங்கள் समाधान தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு தேடுவீர்கள் என்றால் नहीं। पूरे हृदय से ढूंढेंगे तभी। அப்படிப்பட்ட உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ऐसे उत्तम हृदय से நீங்கள் रहने தேவனாகிய वाले को, கர்த்தரை முழு இதயத்தோடு சேவி, अब पूरे हृदय से முழு ढूंढ, இதயத்தோடு அவரை தேடு, पूरे हृदय से उसको खोज நீ कर, முழு இதயத்தோடு அதில் அன்பு கூறு. पूरे हृदय से प्रेम அப்படிப்பட்ட कर। உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு ऐसे उत्तम हृदय वाले தேவன் जो நமக்கு है வல்லமையை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर सामर्थ्य दिखाएगा। தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது परमेश्वर सामर्थ्य दिखेगा। மனித சக்தியோ மனித பலமோ இயற்கை அதற்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது. मनुष्य शक्ति उसके सामने खड़ा नहीं रह पाएगा। அக்கினிக்கு முன்பாக பதறி எம்மாத்திரம் अग्नि के सामने कुछ அப்படியே नहीं। தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த ஒரு மனித சக்தியும் நிற்க முடியாது. ऐसे परमेश्वर की ताकत தேவன் सामने कुछ नहीं है। அப்படிப்பட்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். परमेश्वर ऐसे लोग को தம்முடைய अपने அற்புத बताएगा। கிரியைகளை விளங்க செய்கிறார். अद्भुत क्रिया தம்முடைய को बताएगा। மகத்துவமான கிரியைகளை அவர் விளங்க செய்கிறார். अपने महत्व क्रिया को தேவன் बताएगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அப்படி செய்தார். परमेश्वर ऐसे लोग को ऐसा அவர்கள் தங்கள் बताया। தேவனாகிய கர்த்தரை நோக்கி பெருமூச்சு இட்டார்கள். जैसे परमेश्वर को देख के उन्होंने எகிப்தியர் அவர்களை மிகவும் ஒடுக்கினபடினால் कि उनको जो पूरा आगे அவருடைய किया ஜீவனானது கசந்து போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. उनका जीवन का कड़वा हो அவர்கள் गया। தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பெருமூச்சிட்டு கூப்பிட்டார்கள். परमेश्वर को जो पूरे जो हृदय से जो बुलाया, தேவன் அவர்களுக்கு மோசே ஆரோனின் தலைவரை ஏற்படுத்தி परमेश्वर मूसा हारून जब बताया, அந்த எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி கொண்டு वंदार. वो मिस्र देश ने फौरन के कैसे बचाया। தேவன் அவர்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். परमेश्वर उनके लिए अपने सामर्थ्य को बताया। செங்கடலை இரண்டாக பிரிந்தவர்களுக்கு வழி கொடுக்கும்படி செய்தார். लाल समुद्र को दो भाग में किया। கன்மலையை இரண்டாக பிளக்க செய்து தண்ணீர்களை ஓடும்படி செய்தார். चट्टान से पानी जो पीने के लिए दिया। ஆசாரியருடைய கால்கள் அங்கே நதியின் ஓரத்திலே பட்டபோது யோர்தான் அவர்களுக்கு வழி கொடுத்தது. याजकों का पैर जब नदी में पड़ा तो அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடின பொழுது ये लोग जब परमेश्वर को ढूंढा, தேவன் அவர்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर उनके लिए सामर्थ्य को बताने वाला था। ஆனபடியால் நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, इससे तो अपने खुद की बुद्धि पर भरोसा நீ मत कर। தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு தேடு என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर पूरे हृदय से ढूंढना। யார் தேவனை முழு இதயத்தோடு தேடினார்களோ, जो परमेश्वर पूरे हृदय से ढूंढता है, தங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்தார்களோ, परमेश्वर पूरे आत्मा से प्रेम किया, அவர்களுக்காக தேவன் கிரியை
செய்கிறவராய் இருக்கிறார். उनके लिए परमेश्वर क्रिया कर இந்த रहा है. ஆசா அப்படிப்பட்ட ஒரு இருதயமுடையவராய் இருந்தார். ये ऐसा ऐसे हृदय का था. தேவன் அவருக்கு கையிலே சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார். परमेश्वर के हाथों में शत्रु को सौंप இப்பொழுது दिया. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது तो इस्राएल का राजा जो पाशा उसके அவன் विरुद्ध आया, கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனிதனை சார்ந்து கொண்டான். परमेश्वर ने भरोसा नहीं किया और ஆனபடினால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்று इसलिए சொல்லப்பட்டது. अब से लेके तो युद्ध होगा. நாம் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். हम परमेश्वर पूरे हृदय से நாம் ढूंढना அவருக்கு है. ஆராதனை செய்ய எப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறோம்? हम उसे कैसे आराधना कर रहे हैं? தேவனுடைய சமூகத்தை நாம் எவ்வளவாய் கனம் பண்ணுகிறோம்? परमेश्वर को हम कितना आदर देते हैं? தேவனுக்கு நாம் ஆராதனை செய்வதில் மிகவும் கவனமாய் பயபக்தியாய் இருக்க வேண்டும். परमेश्वर आराधना करने बहुत ही भयभक्ति से रहना. உலக மனிதனுக்கு அவ்வளவு நீங்கள் கனத்தை கொடுப்பீர்கள் என்றால், सांसारिक लोग के लिए हम इतना आदर देते हैं. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் எவ்வளவாய் கனம் கொடுக்க வேண்டும்? आकाश पृथ्वी को जो बनाने परमेश्वर को कितना आदर देना चाहिए. மனிதனுடைய இருதயமானது அவனை வஞ்சிக்கிறதா இருக்கிறது. मनुष्य का हृदय இந்த धोखा ஆசா देने वाला. முதலாவது தன் தேவனை கர்த்தரை உத்தமமாய் தேடினான். यह सब पहले परमेश्वर को पूरे उत्तम हृदय से இப்பொழுது ढूंढा. அவனுடைய இருதயமானது வழி விலகி சுய புத்தியின் மேல் சாய்கிறான். अब जो उसका हृदय जो है परमेश्वर से दूर हो உன் गया. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் தேவன் மேல் நம்பிக்கையாயிரு என்று வேதம் तो சொல்கிறது. अपने खुद के बुद्धि भरोसा मत कर. மனிதனுடைய இருதயமானது அவனை வஞ்சித்து போடுகிறது. मनुष्य का हृदय जो धोखा மனிதனுடைய देगा, இருதயமானது அவனை ஏமாற்றி போடுகிறது. मनुष्य का हृदय धोखा देगा. மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்ட என்பதை வேதம் ஒன்றே தெளிவாய் காண்பிக்கிறது. मनुष्य का हृदय कैसे बाइबल में बताता है. ஆனபடினால் நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். इसके हृदय के विषय में जो बहुत நம்முடைய இருதயம் தேவனாய் கர்த்தரை தான் முழு இருதயத்தோடு தேடுகிறதா இருக்க हम வேண்டும். हृदय पूरे हृदय ढूंढने आए. மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று எரேமியா 17 அதிகாரம் வசனம் 9 வாசியுங்கள். जेरेमिया 17:9. இருதயமே திருக்குள்ளதும் அது மகா கேடுள்ளதாக இருக்கிறது. हृदय जो है बहुत ही घातक है. மனிதனுடைய இருதயமானது அவனை வஞ்சித்து போட்டு விடுகிறது. मनुष्य का हृदय इसको धोखा देगा. அந்த தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவோம் என்று உடன்படிக்கை செய்தார்கள். और परमेश्वर को पूरे हृदय से ढूंढने के लिए वाचा இப்பொழுது मांगा. அவர்கள் உடன்படிக்கையை மீறி அவர்கள் மனிதர்களை சார்ந்து अभी கொண்டிருக்கிறார்கள். जो वाचा को भूल के जब मनुष्य को भरोसा किया. ஏனென்றால் மனிதனுடைய இருதயமானது திருக்குள்ளது அதகா மகா கேடுள்ளது என்று வேதம் காண்பிக்கிறது. मनुष्य का हृदय जो है बहुत ही धोखा देने वाला है. மனிதனுடைய இருதயத்தை வேதம் ஒன்றே சரியாய் காண்பிக்கிறது. मनुष्य का हृदय बाइबल सही बताता है. அந்த திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை वो जो धोखा देना हृदय जो है பரிசுத்த ஆவியானவர் தான் சரி செய்கிறார். पवित्र आत्मा ही ठीक करता है. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம தேவனை பற்றி பயத்தை நமக்கு கொடுக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर का भय हमें देगा. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தேவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார். पवित्र आत्मा परमेश्वर की ओर हमें जो मार्गदर्शन करेगा. ஆனபடியால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். इसलिए पवित्र आत्मा को जो अधीन करना है. ஆனபடியால் அரசனாகிய தாவீது இப்படியாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். इससे राजा दाऊद ऐसे प्रार्थना करते हैं. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ये ஜெபிக்கிறார். परमेश्वर शुद्ध हृदय से सृष्टि करना. நிலவரமான ஆவியை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார். निरंतर जो आत्मा जो दे करके कहता है. வாசிங்க சங்கீதம் 51:10. ஆனபடியால் தாவீது அரசன் இப்படியாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். इसे दाऊद राजा ऐसे प्रार्थना करता है. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், परमेश्वर शुद्ध हृदय में सृष्टि में दे. நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபிக்கிறார். निरंतर आत्मा मुझ में दे. என்றால் மனிதனுடைய இருதயம் எப்போ கோல்மால் பண்ணும் நமக்கே தெரியாது. मनुष्य का हृदय कभी गड़बड़ करेगा पता नहीं. இன்னைக்கு நல்லா இருக்கும், आज अच्छा நாளைக்கு रहेगा, என்ன மக்கா இருக்கும் நமக்கே தெரியாது. नाले कल क्या करेगा पता नहीं. ஏன்னா இருதயமானது கேடுள்ளதா இருக்குது என்று வேதம் சொல்கிறது. हृदय जो है धोखा அது देने वाला है. திருக்குள்ளதும் கேடுள்ளதா இருக்கிறது. वो बहुत ही धोखा देने அது वाला है. கீழ்ப்படியாததா இருக்கிறது. वो अधीनता नहीं அது होता है. அடங்காததா இருக்கிறது. वो किसी का अधीन नहीं ஆனால் होता है. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நாம் எப்பொழுது இருப்போம் என்றால், पवित्र आत्मा प्रभुता जब भी பரிசுத்த रहेगा तो ஆவியானவர் நம்மை எப்பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி நம்மை நடத்துவார். पवित्र आत्मा में जो अधीन நம்முடைய होकर இருதயத்தை चलाएगा, அவர் சீர்படுத்துகிறார். हमारे हृदय को ठीक நம்முடைய करेगा. வசனத்தின் மூலமா இதை சரிப்படுத்துகிறார். वचन के द्वारा में ठीक करेगा. திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். वो जो धोखा दे हृदय को ठीक करेगा. ஆனபடியால் தாவீது அரசன் கர்த்தரிடத்தில் ஜெபித்தார். इस दाऊद தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் என்று ये ஜெபித்தார். पैसे मुझे शुद्ध हृदय உம்முடைய देना. நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஜெபித்தார். तेरे नाम को तो भय मानने का என் अच्छा हृदय இருதயம் देना. பொருளாசை சாராமல் சாட்சிகளில் சார்ந்திருக்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். मेरा हृदय लालच से दूर करना करके प्रार्थना करता ஏனென்றால் தாவீது அரசன் தேவனாய கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றினார். है. दाऊद राजा परमेश्वर पर उत्तम हृदय से ढूंढा. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு जो तो खुद के बारे में தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर भी सामर्थ को बताएगा. இந்த ஆசா மனிதனை சார்ந்து கொண்டபடியினால், यहाँ से मनुष्य भरोसा அவன் के சுய புத்தியில் சார்ந்து கொண்டபடினால், और खुद के बुद्धि भरोसा அவன் के இருதயமானது அவனை வஞ்சித்தபடினால், उसको हृदय को धोखा दिया. நாங்கள் கர்த்தரை தேடுவோம் என்று உடன்படிக்கை செய்தோம். परमेश्वर ढूंढने करके वाचा கர்த்தரை முழு किया. இருதயத்தோடு தேடுவோம் என்று சிறியோரும் பெரியோரும் ஸ்திரீகளும் புருஷரும் கர்த்தருக்குமாக ஆணையிட்ட பொழுது, परमेश्वर ढूंढने के लिए स्त्री पुरुष ऐसे जब ये वाचा बांधा फिर भी இப்பொழுதோ அவர்கள் மனிதர்களை நாடி தேடி ஓடுகிறார். अब जब मनुष्य को ढूंढ के गया. வேதம் சொல்லுகிற நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு என்று. बाइबल कहता है जो 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 श्वास लेने मनुष्य को भरोसा करना अच्छा नहीं है. ஏசாயா 2:22 வாசியுங்கள்.
நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு என்று வேதம் சொல்லுகிறது. ये श्वास लेने मनुष्य भरोसा करना छोड़ दो. நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று வேதம் சொல்லுகிறது. तो अपने खुद के बुद्धि भरोसा मत कर. நீ ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவனை நீ சார்ந்திரு என்று சொல்லி இருக்கிறது. तो तुम्हें जीवित परमेश्वर पे भरोसा करना. ஆனா மனிதனுடைய இருதயமோ திருக்குள்ளதும் அது கேடுள்ளதாக இருக்கிறது. लेकिन मनुष्य का हृदय जो है बहुत ही धोखा देने वाला है. கேடுபாடு நிறைந்ததாக இருக்கிறது. वो धोखा देने वाला है. ஆனபடி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். इसलिए हर एक दिन प्रार्थना करना है. தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். हे परमेश्वर मुझे शुद्ध हृदय दे. தாவீது தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படி ஜெபித்தார். दाऊद परमेश्वर को ऐसे प्रार्थना किया. தன் தேவனாகிய கர்த்தரை உத்தம இதயத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லி परमेश्वर को उत्तम அவருடைய இருதயம் எப்பொழுது தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி उसका हमेशा परमेश्वर भय मांग के चलना है. அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஜெபித்தார். तो नाम को जो भय मानना करके प्रार्थना करता था. தேவனுக்கு மிகவும் பயந்து நான் நடக்கும் பொழுதுதான் परमेश्वर भय मान के जब चलेंगे तभी நம்முடைய இருதயமானது சீரடையும். हमारा हृदय जो ठीक होगा. நம்முடைய விருப்பப்படி நம்முடைய இஷ்டப்படி நாம் நடப்போம் என்றால் हमारी इच्छा में चलेंगे तो அது நம்மை தவறான வழியிலே கொண்டு போய் விட்டு वो हमें गलत रास्ते में लेके जाएगा. ஏனென்றால் இருதயமானது திருக்குள்ளது அது மகா கேடுள்ளது என்று வேதம் நமக்கு ये போதிக்கிறது. हृदय जो बहुत ही जो धोखा देने वाला है. அந்த இருதயத்தை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் எப்பொழுது வைத்திருப்போம் என்றால் हृदय को परमेश्वर प्रभुता में நம்ம रखें. இருதயத்தில் எப்பொழுது தேவ வசனம் நிரப்பி வைத்திருப்போம் என்றால் हमारे हृदय जो वचन அந்த को भरेगा. கேடுபாடான இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். धोखा देने हृदय को पवित्र आत्मा ठीक அவனுடைய करेगा. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் जो शास्त्र उसके हृदय में इसलिए அவன் நடைகள் ஒன்று பிசகுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो रास्ता नहीं भटकेगा. ஆனபடி நம்முடைய இருதயம் எப்பொழுது வசனத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது इसलिए जब हृदय वचन से பரிசுத்த भरा ஆவியினால் रहेगा நிரம்பி இருக்கும் பொழுது पवित्र आत्मा भरा रहेगा. நாம் தேவனை நாம் ஒரு உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்க முடியும், அவரை தேட முடியும். परमेश्वर उत्तर से हम ढूंढ सकते हैं. ஆனபடி நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு என்று எழுதியிருக்கிறது. इसलिए जो श्वास लेने मनुष्य को भरोसा करना छोड़ दे. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாம் நோக்க வேண்டும் என்று ஏசாயா 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. सहायता पाने के लिए इस्राएल के परमेश्वर को तू ढूंढ. ஏசாயா 31 அதிகாரம் வசனம் 1 வாசியுங்கள். एसाया 31:1. மனிதர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्य भरोसा रखने वाले को हाय. ஏனென்றால் நாசிலே சுவாசம் உள்ள மனிதன் நம்பதை விட்டுவிடு என்று வேதம் சொல்கிறது. क्योंकि जो श्वास है मनुष्य भरोसा ஏன் மனிதனை நம்ப கூடாது? क्यों विश्वास नहीं करना? சங்கீதம் 146 அதிகாரம் வசனம் 3 வாசியுங்கள். Psalm 143 146:3. 146:3. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள் என்று வேதம் जो சொல்கிறது. उद्धार नहीं कर सकते ऐसे मनुष्य भरोसा रखना. மனிதனுடைய பலன் மனிதனுடைய சக்தி அது குன்றினதா இருக்கிறது. मनुष्य का सामर्थ्य जो है तो थोड़ा है. தேவன் அவனுக்கு பலன் கொடுத்தால் தான் அவன் எதையும் செய்ய முடியும். परमेश्वर ताकत दिया रहेगा तो ही कर தேவன் सकता அவனுக்கு है. ஞானம் கொடுத்தால் தான் எதையும் செய்ய முடியும். परमेश्वर ज्ञान दिया तो ही कर सकता है. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. बाइबल इसे कहता है. ஐசுகியத்தையும் जो धन जो है சம்பாதிக்க வேண்டிய பலனையும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். कमाने का जो ताकत परमेश्वर देता है. தேவனிடத்தில் தான் பலத்தை ஞானத்தை பெற்றுக் கொள்கிறான். परमेश्वर के पास जो ताकत पाते हैं. அப்படிப்பட்ட ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நீ நம்பாதே என்று சொல்லி இருக்கிறார். ऐसे उद्धार करने की ताकत दे. இந்த ஆசா இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது அவன் சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டான். यासा जो है जो उसके विरुद्ध जो आया तो सीरिया का राजा மாம்சத்தை புயபலமாய் கொண்டிருந்தான். वो शारीरिक सामर्थ्य. ஆனபடி நான் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று தீர்க்கதரிசி எச்சரித்தார். इसलिए अब से जो है युद्ध होगा करे कहा. வேதம் சொல்லி நாம் தேவனாய கர்த்தரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். बाइबल कहता है कि परमेश्वर के உன் भरोसा சுய करना है. புத்தியை நீ சார்ந்திராதே. खुद के ताकत पे மனுஷனை நம்பி மனிதனைய சகாயத்தை தேடி ஓடாதே. मनुष्य पे विश्वास करके उसके पास मत जाओ. அவர்கள் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரராய் இருக்கிறார்கள். लोग उद्धार करने के सामर्थ्य नहीं है. தேவன் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். परमेश्वर की जो पूरा அவரை முழு இதயத்தோடு தேடும் பொழுது, पूरे जैसे அவரை முழு ஆத்மாவோடு தேடும் பொழுது आत्मा से ढूंढेंगे. தேவன் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर उनको अपने सामर्थ्य அவர்களுக்காக தேவன் வல்ல கிரியைகளை நடப்பிக்கிறார். उनके लिए जो सामर्थ्य क्रिया बताएगा. அப்படினால் மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்காமல் इसलिए शरीर में भरोसा ना करे. நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், हमको जो धन है, நமக்கு இருக்கிற செல்வம், हमारे पास जो पैसा है, நமக்கு திறமை இருக்கிறது என்று சொல்லி हमें जो हुनर है, அதின் மேல் நான் நம்பிக்கை வைத்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. उससे भरोसा रख के हम घमंड नहीं அது करें. நம்மை தப்புவிக்க மாட்டாது. वो हमें नहीं बचाएगा. அது தேவனை விட்டு நம்மை வழி விலக செய்யும். वो हमें जो है परमेश्वर दूर करेगा. ஆனபடினால் ஞானி சொல்கிறார், इसलिए ज्ञानी कहते हैं நான் அதிகமாய் ஐஸ்வர்யவானாகி मैं बहुत सारा धनवान होकर கர்த்தர் யார் என்று சொல்லி கர்த்தரை மறுதலியாமலும், परमेश्वर कौन करके इनकार ना करे. நான் குறைப்பட்டதுனால் நான் திருடி
मैं छोटा हूं करके கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு परमेश्वर का नाम का जो निंदा ना हो, அன்னைக்கு உள்ள படி எனக்கு அளந்தருளும் என்று சொல்கிறார். तो उस दिन का जो है मुझे जो जरूरत है पूरा நம்முடைய ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கையா இருப்போம் என்றால், हम अपने धन पे भरोसा நமக்கு करेंगे, இருக்கிற செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம் हमारे என்றால், पैसे भरोसा करेंगे அது நம்மை ஒரு நாள் வழிவிலக செய்யும். तो एक दिन हमें रास्ता भटकाएगा। ஏனென்றால் அப்படிப்பட்ட வழிவிலகி போனக்கூடிய நிலைமை மிகவும் பரிதாபமாய் வேதத்திலே வாசிக்கிறோம். ऐसे लोगों की हालत बहुत ही அந்த खराब है, மனிதனுடைய நிலைமைகள் எல்லாம் பரிதாபமாய் முடிந்தது. ऐसे लोगों की हालत बहुत खराब யார் தங்கள் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடு தேடினார்களோ, है। कोई परमेश्वर का पूरा முழு ஆத்மாவோடு அவரை சேவித்தார்களோ, पूरा आत्मा से सेवी किया, அவர்களுக்கு தேவன் சகாயராய் இருந்து அவர்களை நடத்தினார். उनको परमेश्वर को सहायता किया। ஆனபடியால் நீ மனுஷனை நம்புவதை விட்டுவிடு என்று சொல்லி இருக்கிறது. इसलिए मनुष्य भरोसा करना छोड़ दे, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத என்று வேதம் சொல்கிறது. जो अपने खुद के जो खुद के भरोसा करना छोड़ दे। எரேமியா 17 அதிகாரம் வசனம் 5 வாசியுங்கள். சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे शापित है करके कहता है, மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு जो अपने शरीर को जो बल करके करता है, தனக்கு பணபலம் இருக்கிறது, पैसा है, ஆள் பலம் இருக்கிறது, लोग पैसा எதையும் நாம் சாதிக்கலாம் என்று சொல்லி कुछ भी कर सकते தன்னுடைய हैं ஐஸ்வரியத்தின் மேல், अपने पैसे के தன்னுடைய ऊपर, செல்வத்தின் மேல் अपने जो धन के ऊपर அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால், तो भरोसा करते हैं, அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा मनुष्य शापित है। மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து मनुष्य भरोसा करके மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு जो अपने शरीर को जो बल करते हैं, கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் तो சொல்லுகிறார். परमेश्वर से हटते हैं तो मनुष्य शापित है, அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. उन पर हाय कहते हैं। நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். हम परमेश्वर भरोसा அவரை मुழு करें, இதயத்தோடு நாம் தேட வேண்டும். पूरे हृदय से ढूंढना முழு है, ஆத்மாவோடு அவரை தேட पूरी வேண்டும். आत्मा से ढूंढना है। நாம் அவருக்கு செய்கிற ஆராதனை எப்படி இருக்கிறது? हम जो परमेश्वर आराधना करते हैं, பாடல் ஆராதனை என்றால் गीत आराधना முழு பலத்தோடு, पूरे முழு ताकत से, ஆத்மாவோடு, पूरे आत्मा से, கைகளை தட்டி हाथों को உற்சாகமான தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். उत्साह से ताली बजा के महिमा करना है। நாம் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. हम ऐसे ही रहना नहीं है, நாம் முழு இதயத்தோடு அவரை தேடுவோம் என்றால், हम पूरे से ढूंढेंगे तो தேவன் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर तो अपने सामर्थ्य को बताएगा, தேவன் அவர்களுக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर क्रिया करेगा। ஆனபடியால் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, इसे परमेश्वर चेतावनी ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான जीत परमेश्वर से हटने के लिए அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயங்கள் ஒருவருக்குள் உண்டாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். अविश्वास होने वाला जो हृदय से किसी को ना हो। எபிரேயர் 3:12 வாசியுங்கள். इब्रानियों 3:12 நாம் உத்தம இருதயத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும். उत्तम हृदय परमेश्वर को உற்சாக மனதோடு அவரை தேட வேண்டும். तो उत्साह से ढूंढना है। ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான जीत परमेश्वर से हटने के लिए பொல்லாத அவிசுவாசமான இருதயம், ऐसा बुरा जो हृदय जो है, உத்தம இருதயத்தோடு சேவிக்க வேண்டும். उत्तम हृदय से ढूंढना है। பொல்லாத இருதயம் இருக்கும் என்றால், ऐसे जो बुरा हृदय அவிசுவாசம் रहेगा இருக்கும் என்றால், तो, अविश्वास रहेगा तो அது நம்மை கர்த்தரை விட்டு பின்விலக செய்யும். वो परमेश्वर से हमें हटाएगा, கர்த்தரை விட்டு நம்மை பின்வாங்க செய்யும். परमेश्वर से அந்த हटाएगा। ஆசா தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் தேடினார். या ऐसा परमेश्वर पूरे தேவன் அவருக்காக கிரியை செய்து परमेश्वर उनके लिए क्रिया किया, எத்தியோப்பியருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். एथियोपिया को அவருடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடித்து போட்டார். शत्रुओं को नाश किया। இப்பொழுது தேவனை விட்டு விலகி अब परमेश्वर से அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி परमेश्वर से हटके तो அவன் हृदय மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறான், मनुष्य पे भरोसा மாம்சத்தின் रखा, மேல் நம்பிக்கை வைக்கிறான். अपने शरीर पे भरोसा மனுஷன் किया, மேல் நம்பிக்கை வைத்து मनुष्य पे भरोसा करके மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டபடினால், अपने जो शरीर पे जो भरोसा किया, கர்த்தரை விட்டு விலகினபடினால் परमेश्वर से हटा, इसीलिए அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் நிலை இருக்கிறது. ऐसा मनुष्य शापित है। ஆனபடி இது முதற்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்று தீர்க்கதரிசி इसलिए अवसर எச்சரிக்கிறார். लेके युद्ध होकर कहा, நாமோ இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்க வேண்டும். हम इसराइल के पवित्र को சகாயம் அடையும்படிக்கு நாம் கர்த்தரை தேட வேண்டும். सहायता मिलने के लिए ढूंढना है। வேதத்தில் உள்ள பக்தர்கள் பரிசுத்தவான்கள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவர்கள் உண்டு. बाइबल के जो पवित्र लोग इसे अपने उत्तम தேவன் அவர்களுக்காக தம்முடைய வல்ல கிரியைகளை நடப்பித்தார். परमेश्वर उनके लिए अपने सामर्थ क्रिया தேவன் किया, அவர்களுக்காகவே செயல்பட்டார். परमेश्वर उनके लिए जो क्रिया किया। பக்தனாகிய தாவீதுடைய இருதயம் அப்படி கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினது. भक्त दाऊद का हृदय ऐसे था, அவன் கர்த்தருடைய காரியத்தினுடைய இருதயம் செம்மையாய் இருந்தது. परमेश्वर के कार्य में उसका हृदय उत्तम था, ஆனால் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதில்லை என்று உறுதியாய் இருந்தார்கள். इसलिए परमेश्वर से हटूंगा नहीं करके अच्छा हृदय से था। அவருடைய இருதயம் கர்த்தரை அவ்வளவு உத்தமமாய் பின்பற்றினபடினால் ऐसे हृदय उत्तम हृदय से जो தேவன் அவர்களுக்கு என்று மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் ஏற்படுத்தி परमेश्वर ने जो उत्तम जो आशीष को रखा। சங்கீதம் 44 அதிகாரம் வசனம் 19 வாசியுங்கள். Psalm 44:19 எங்களுடைய இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவும் இல்லை, हृदय जो परमेश्वर से नहीं हटा, உம்முடைய வழிகளை விட்டு எங்களுடைய கால்கள் விலகவும் இல்லை என்று परमेश्वर சொல்லப்பட்டது. मार्ग से जो पैर ने தங்கள் தேவனாய கர்த்தரை அப்படி உத்தம இருதயத்தோடு அவர்கள் தேடினார்கள். ऐसे परमेश्वर उत्तम हृदय से ढूंढा। ஆனபடியால் கர்த்தராகிய தேவன் தன் தாவீதை குறித்து, इसलिए परमेश्वर दाऊद के विषय என் में, தாசனாகிய தாவீது நடந்தது போல, मेरे என் தாசனாகிய தாவீது என்னை பின்பற்றினது போல दाऊद कैसे मेरे पीछे चला, என்று பின் ஒரு ராஜாக்களை பார்த்து சொன்னார். ऐसे जो आगे के 1 ராஜாக்கள் 9 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள்.
ம் 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 ஆ ஹalleluya हालेलुया தாவீதுக்காக தேவன் அப்படி கிரியை செய்தார். दाऊद के लिए परमेश्वर ने ஏனென்றால் தாவீது தன் தேவனாய கர்த்தருடைய கற்பனைகளின்படி कि दाऊद परमेश्वर की அவருடைய கட்டளையின்படி செய்வதற்கு மிகவும் கவனமாய் இருந்தார். आज्ञा के अनुसार जो किया उसने அவருடைய இருதயம் அதிலே பின்வாங்கவில்லை. उसका हृदय पीछे नहीं அவருடைய हटा இருதயம் உத்தமமாயதிலே இருந்தது. उसका हृदय उत्तम था தன் தேவனாய கர்த்தரை தேடுவதில் அவருடைய இருதயம் உத்தமமாய் இருந்தது. परमेश्वर ढूंढने में उसका हृदय उत्तम था ஆனபடியால் தேவன் அவருக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். इसलिए परमेश्वर को ऐसा एक वचन दिया நான் உனக்கு கட்டளையிட்டேன், मैं तो वो आज्ञा दिया எல்லாவற்றையும் நீ செய்து सब कुछ तो करके என் கட்டளைகளையும் मेरी आज्ञा को என் நியாயங்களையும் கை கொண்டுபடிக்கு मेरे न्याय को जो तूने अपना इसीलिए கை கொள்ளும்படிக்கு उसको अपना इसीलिए என் சமூகத்தில் மன உத்தமமாயும் मेरे समय मन उत्तम मन से செம்மையுமாய் और उत्तम से உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல, तेरे पिता दाऊद என் कैसे चला தாசனாகிய தாவீது நடந்தது போல. मेरा दास दाऊद कैसे चला கர்த்தர் அடிக்கடி அதை சொல்லுகிறார். परमेश्वर என் தாசனாகிய தாவீது मेरा दास என் दाऊद தாசனாகிய தாவீது எனக்கு முன்பாய் நடந்தது போல. मेरे दास दाऊद कैसे ஏன் चला அப்படி தாவீது அவர் சொல்லுகிறார்? क्यों ऐसे कहा தாவீதுடைய இருதயம் கர்த்தரை அவ்வளவு உத்தமமாய் பின்பற்றினது. दाऊद कर दे ऐसे इतना उत्तम எங்கள் परमेश्वर காலடிகள் உம்மை விட்டு பின்வாங்குவதில்லை, मेरे पांव तेरे உம்முடைய வழியை விட்டு நாங்கள் விலகுவதும் இல்லை என்று சொல்லி मैं मार्ग से नहीं भटकूंगा தேவனுடைய கட்டளைகளின்படி செய்ய, परमेश्वर की आज्ञा के அவருடைய अनुसार பிரமாணங்களின்படி செய்ய, प्रमाण कैसे करने के அவரை लिए கருத்தாய் தேட, उसको जो पूरे அவரை முழு இருதயத்தோடு அவர் சேவித்தார். पूरे उत्तम मुद्दे ढूंढने के लिए அப்படினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொன்ன பொழுது इसलिए परमेश्वर के भवन में நான் जाएंगे மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறார். मैं खुश था தேவனுக்கு ஆராதனை செய்வதிலே, परमेश्वर को आराधना करने के தேவனை लिए கனம் பண்ணுவதிலே, परमेश्वर को सम्मान देने தேவனை के लिए மகிமைப்படுத்துவதிலே, परमेश्वर को महिमा करने के தேவனுடைய लिए சமூகத்தை நாம் மதித்து நடக்க வேண்டும். परमेश्वर के समय हम जो आदर से चलना है ஆராதனையிலே நாம் தேவ பயத்தோடு காணப்பட வேண்டும். आराधना परमेश्वर को भय से रहना है சரியான நேரத்தில் நாம் குறித்த நேரம் ஆராதனை கடந்து வந்து ठीक समय आराधना आने के கர்த்தரை लिए பாடி மகிமைப்படுத்த வேண்டும். गीत गा के महिमा करना है ஜெபிங்கள் என்றால் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை நாம் பாடி துதித்து ஜெபிக்க வேண்டும். प्रार्थना करो पूरे सामर्थ्य से प्रार्थना करना அப்படி தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு है ऐसे जो है उत्तम हृदय से जो है தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். परमेश्वर अपने सामर्थ को தேவன் அவர்களுக்காகவே கிரியை செய்கிறார். बताता है उनके लिए क्रिया करता है அப்படி என் தாசனாகிய தாவீது நடந்தது போல, इसलिए जो मेरे दास दाऊद தகப்பனாகிய தாவீது நடந்தது போல तो पिता दाऊद कैसे चला நீ நடப்பாய் என்றால் तू चलेगा तो இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் इस्राएल के सिंहासन उतर वो உனக்கு बैठेगा இல்லாமல் போவதில்லை என்று तुझे ऐसे नहीं होगा உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே तेरे पिता दाऊद को तुझे कहा இஸ்ரவேலில் உன் ராஜ்ய பார்த்து சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னார். तो तेरे पिता के सिंहासन में हमेशा कायम करूंगा தேவன் தாவீதுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். परमेश्वर दाऊद को ऐसे वचन உன் दिया ராஜ்ய பாரத்தை நான் என்றென்றைக்கு நிலைக்கு செய்வேன் என்று சொன்னார். राज्य के बाहर को हमेशा मैं உன் कायम करूंगा சிங்காசனத்திலே உட்காரத்தக்கதான புருஷனை உன் சந்தையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். तेरे सिंहासन में बैठने वाले को उनको आगे बढ़ाऊंगा இன்று பரலோக சிங்காசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாய் வீற்றிருக்கிறார். आज जो है तो दाऊद के जो वंश में जो தாவீதுக்கு தேவன் செய்த அந்த உடன்படிக்கை அந்த வாக்குத்தத்தத்தை நிலைக்க செய்தார். दाऊद को जो दिया वचन परमेश्वर को स्थिर किया है இந்த பூமியிலே நீங்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவீர்கள் என்றால், धरती में परमेश्वर को उत्तम நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்கள் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவீர்கள் என்றால், अपने जीवन काल में परमेश्वर उत्तम ढूंढेंगे तो உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். जो हमको और हमारे जो वंश को परमेश्वर आशीष देगा நம்முடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? हमारा हृदय परमेश्वर कार्य में कैसा है நம்முடைய இருதயம் கர்த்தரை செம்மையாய் உண்மையாய் தேடுகிறதா, हमारा हृदय जो परमेश्वर ढूंढता இல்ல है ஏனோ தானோ என்று கடமைக்காக வருகிறோமா? नहीं तो केवल जो इसी का नाम के लिए நாம் आते हैं தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். हम परमेश्वर पूरे हृदय से ढूंढना है அவரை முழு ஆத்மாவோடு அவரை சேவிக்க வேண்டும். पूरे आत्मा से ढूंढना है தாவீது தன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினபடினா दाऊद परमेश्वर पूरे हृदय से ढूंढा इसीलिए உன் ராஜ்ய பாரத்தை உன் சிங்காசனத்தை நான் என்றென்றைக்கு நிலைக்க செய்வேன் என்று சொல்லி तेरे राज्य कारोबार जो हमेशा कायम रहेगा ஆனபடி இஸ்ரவேலின் மேல் அவரை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். इसलिए इसराइल ने उसको राजा बनाया அவர் தாவீதுடைய சிங்காசனத்தை தேவன் நிலைத்திருக்க செய்தார். दाऊद का राज्य जो परमेश्वर ने स्थिर ராஜ்ய किया பாரத்தை தேவன் அவருடைய கரத்திலே கொடுத்தார். जो राज्य भार उसके हाथों में दिया என்று தாவீதுடைய இருதயம் கர்த்தரோடு அவ்வளவு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினது. दाऊद का हृदय जो उत्तम से परमेश्वर पीछा किया ஆனபடியினால் சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், इसी सौल को देख के உன்னை कहा பார்க்கிலும் தோழனாய் உத்தமனாய் இருக்கிற தாவீதுக்கு இந்த ராஜ்ய பாரத்தை கொடுத்தார். तेरे तुलना में तेरा दोस्त दाऊद वो उत्तम है 1 சாமுவேல் 15:28 வசனத்தை வாசியுங்கள். पहली साल 15-28 को पढ़ेंगे வாசிங்க.
உன்னை பார்க்கிலும் உத்தமமா இருக்கிற உன் தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று तेरे சொல்லப்பட்டிருக்கிறது. तुलना में जो उत्तम जो तेरे दोस्त को दे दिया. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, तब सामुएल ने उसको देख के சவுலை நோக்கி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், सौल को देख के कहा सामुएल கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு आज से लेके जो राज्य का भार तेरे से लेके உம்மை பார்க்கிலும் உத்தமமா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று तेरे சொல்லப்பட்டிருக்கிறது. तुलना में तेरे मित्र को देगा. தாவீதுடைய இருதயம் கர்த்தரை பற்றி பயத்திலும் உத்தமமாய் இருந்தது. दाऊद का हृदय जो है वो उत्तम था. அவருடைய இருதயம் கர்த்தரை அவ்வளவு உத்தமமாய் தேடினது. उसका हृदय परमेश्वर उत्तम से ढूंढा. சங்கீதங்களை பூரா நீங்கள் வாசித்து பாருங்கள். भजन संहिता पूरा पढ़ेंगे. தாவீதுடைய ஜெபமும் தாவீதுடைய பாடலும் தேவனை உத்தமமாய் தேடுகிறதா இருந்தது. दाऊद का जो प्रार्थना उसका जो गीत जो उत्तम हृदय से ढूंढा. தேவனே நீர் என்னுடைய தேவன், मेरा परमेश्वर है. அதிகாலமே உம்மை தேடுவேன். मैं सुबह ढूंढूंगा. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதும் நிலத்தை போல் என் ஆத்துமாவில் தாகமாய் இருக்கிறது. ऐसे बंजर जमीन जो पानी के लिए तरसता है, ऐसे मैं तरसता हूँ. மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல் என் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது. जैसे हिरनी पानी के लिए तरसती है, ऐसे मेरा दिल तरसता அவருடைய है. இருதயம் எப்படி உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினது. उसका दिल कितना उत्तम परमेश्वर ढूंढा. ஆனபடியால் உன்னை பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிற உன் தோழனுக்கு நான் ராஜ்யபாரத்தை கொடுத்தேன் என்று जैसे கர்த்தர் तेरे तुलना में उत्तम हृदय से तेरे दोस्त को मैंने दे दिया. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்காக तो खुद के बारे में தேவன் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर सामर्थ को बताते हैं. இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். इस्राएल का राज्य भार जो है दाऊद को दे दिया. தாவீதின் சிங்காசனத்தை தேவன் என்றென்றைக்கு நிலைக்க செய்தார். दाऊद का सिंहासन हमेशा कायम रहा. நம்முடைய இருதயம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் என்றார். हमारा हृदय परमेश्वर ढूंढेगा. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை तो पिता को ढूंढेंगे நாங்கள் முழு இருதயத்தோடு, पूरे हृदय से, முழு ஆத்மாவோடு, पूरे आत्मा से, முழு பலத்தோடு पूरे அவரை सामर्थ से சேவிப்போம், उसे அவரை ढूंढेंगे, தேடுவோம், उसे ढूंढेंगे, அவரில் அன்பு கூறுவோம் என்று उन्हें प्रेम रखेंगे. நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கையிலே परमेश्वर जो किया हुआ நாம் वाचा உண்மையாய் இருப்போம் என்றால் हम सच्चाई में रहेंगे. தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें जो क्रिया करेगा. அவரை உத்தமமாய் பின்பற்றினவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். तो उत्तम हृदय से जो ढूंढेंगे से परमेश्वर आशीष அனுப்பினால் करेगा. தாவீதரசன் தன் குமாரனுக்கு ஆலோசனையை சொல்கிறார். इसलिए से उसको सुझाव देता है. 1 நாளாகமம் 28:9 வாசியுங்கள். அப்படியே தாவீதரசன் தன் குமாரனுக்கு அதை ஆலோசனையாய் சொல்கிறார். ऐसे दाऊद जो अपने बेटे को जो एडवाइस देता है, என் குமாரனாகிய சாலமோனே, मेरे बेटे सालोमोन, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து तू तेरे पिता के परमेश्वर को அவரை ढूंढने, உத்தம இருதயத்தோடும் उनको उत्तम हृदय से, உற்சாக மனதோடும் उत्साह के मन से நீ அவரை சேவி. तू उसका उपासना कर. எல்லாருடைய இருதயங்களையும் தேவன் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். सभी के हृदय को परमेश्वर जो जांच கர்த்தர் करता है. ஒருவரே மனிதனுடைய இருதயங்களின் நினைவுகளை தோற்றங்களை அறிகிறவராய் இருக்கிறார். परमेश्वर एक ही मनुष्य के सोच को जांचता है. அவருடைய நினைவுகளின் தோற்றங்களை அவர் அறிகிறார். उनके जो सोच को जांचता है. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். उसे ढूंढेगा तो तुझे मिलेगा. நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று तूने எச்சரித்தார். अगर छोड़ दिया तो वो कभी तुझे छोड़ देगा. சாலமோன் தன் தகப்பனுடைய ஆலோசனையை கேட்கவில்லை. सालोमोन ने अपने बेटे के जो पिता की जो बात को नहीं सुना. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது என்று நீதிமொழியில் तू சொல்லப்பட்டது. अपने माता पिता की बातों को सुन. அவர் தகப்பனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் போனான். अपने पिता के बातों को उसने अधीन नहीं हुआ. தாவீதுடைய இருதயம் எப்படி கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதோ दाऊद का हृदय कितना उत्तम तरीके से परमेश्वर के அப்படி पीछे था. சாலமோனுடைய இருதயம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றவில்லை. वैसे सुलेमान का हृदय ऐसा परमेश्वर के पीछे नहीं था. அவனுடைய அந்திய காலத்திலே उनके आखिर के दिनों में அவன் விக்கிர ஆராதனையிலே விழுந்தான். वो मूर्ति पूजा में गिर गया. கர்த்தரை விட்டு விட்டு அவன் விக்கிர ஆராதனை செய்தான். परमेश्वर को छोड़ के मूर्ति पूजा किया. ஏனென்றால் அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு வழிவிலக செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. क्योंकि उसके जो पत्नियों ने उसको மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதா இருக்கிறது. मनुष्य का जो हृदय है पलटने वाला है और बहुत ही ஆனபடியால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான जीवित परमेश्वर से हटने के लिए जो कार्य है, பொல்லாத அவிசுவாசமான இருதயங்கள் ஒருவருக்குள் இராதபடி எச்சரிக்கையாயிருந்தது. अविश्वास नहीं होना करके परमेश्वर चेतावनी ஆனி அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவி என்று சொல்கிறார். उत्तम हृदय से जो है ढूंढ करके நாம் தேவனுக்கு செய்கிற ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? हम परमेश्वर को किस प्रकार आराधना करना चाहिए? நாம் உத்தம இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். उत्तम हृदय से ढूंढना है. அப்படி என்றால் அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். ऐसा तो पूरे हृदय से ढूंढना யார் है. முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறார்களோ जो पूरे हृदय से ढूंढता है, அவர்கள் உத்தம இருதயத்தோடு தேவனை தேடுகிறார்கள். जो उत्तम हृदय से ढूंढते हैं, உற்சாக மனதோடு அவரை சேவி அவருக்கு ஆராதனை செய்ய என்று उत्साह சொல்லப்பட்டது. के मन से इसे ढूंढना है. ஆனபடியால் ஆராதனையிலே நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள். इसलिए आराधना परमेश्वर உங்கள் आदर दे முழு रहा है, பலத்தை पूरा स्वागत நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தும்படியாக परमेश्वर को जो आदर दे रहा है. ஆனபடியால் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். इसलिए ताली बजा के जो है परमेश्वर को आदर करना है. குறித்த சமயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ठीक समय परमेश्वर की उपस्थिति में आना है. கர்த்தருடைய சமூகத்தை மதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर की उपस्थिति को आराधना करना है. ஆனால் சாலமோனோ தகப்பனுடைய ஆலோசனை கீழ்ப்படியாமல் போனபடி सुलेमान ने पिता के बातों को नहीं सुना. அவனுடைய இருதயம் அவனை வஞ்சித்து போட்டது. उसका हृदय ने उसको धोखा அவன் दिया. விக்கிர ஆராதனை செய்து கர்த்தரை விட்டு விலகினான். मूर्ति पूजा करके तो परमेश्वर हट गया. ஆனபடியால்
இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரமானது அவனிடத்தில் பிரிக்கப்பட்டது. इसलिए इसराइल का जो राज्य भार उससे छीना ஆனால் गया। அது சாலமோனுடைய காலத்திலே கர்த்தர் செய்யாமல் लेकिन सुलेमान के काल में उसने அவருடைய नहीं किया, குமாரனாகிய ரெகெபியாம் காலத்திலே அந்த ஆட்சியை கர்த்தர் उसके பிரித்தார். पुत्र के जो काल में किया। 10 கோத்திரத்தை சாலமோனுடைய ஊழியக்காரனாகிய எரேபியாமுக்கு தேவன் கொடுத்தார். ऐसे जो है सोलोमन का जो सेवक को जो दिया, 2 கோத்திரம் சாலமோனுடைய குமாரனாகிய ரெகெபியாமுக்கு கொடுக்கப்பட்டது. 2 गोत्र जो सुलेमान के जो सेवक जो रेहमे के दिए। கர்த்தரை உத்தமமாய் தேவனை தேடின தாவீதுடைய இருதயம் உத்தமமாய் தேடினபடியா दाऊद का हृदय उत्तम से ढूंढा, इसीलिए உன்னை பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிற உன் தோழனுக்கு அதை கொடுத்தேன் என்று ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். तेरे तुलना में उत्तम जो है तेरा जो दोस्त उसको देगा। சவுலுடைய கரத்திலிருந்து ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். साउल के हाथ से राज्य दे सुलेमान को सोलोमन को दिया। சாலமோன் கர்த்தரை விட்டு பின் வாங்கினபடினா सोलोमन जो है हट गया, ராஜ்யபாரமானது அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு राज्य जो उसके हाथ से निकला, சாலமோனுடைய ஊழியக்காரனாகிய எரேமியாவுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. सुलेमान का सेवक यिर्मयाह जो उसको दिया। ஆனாலும் தாவீது நிமித்தம் கர்த்தர் लेकिन दाऊद के निमित्त 2 கோத்திரத்தை சாலமோனுடைய குமாரன் ரெகெபியாமுக்கு கொடுத்திருந்தார். 2 गोत्र जो है रेगेमे को दिया। யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் தாவீதின் குடும்பத்தை பின்பற்றினார்கள். यूदा और बेंजामिन गोत्र जो है दाऊद के साथ था। மீண்டும் 10 கோத்திரமும் அது சாலமோனுடைய ஊழியக்காரர் எரேமியாவை பின்பற்றி போனார்கள். बाकी 10 गोत्र वो अलग हो गए। தேவனை நாம் உத்தமமாய் தேடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. परमेश्वर उत्तम रूप से ढूंढने के तो आशीष நாம் होगा। சுய புத்தியை சாய்வோம் என்றால், आपने खुद के बुद्धि தேவனை में விட்டு விலகுவோம் என்றால், परमेश्वर से हटेंगे तो இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழக்க நேரிடும். जो है वो भी खो देंगे। அனபடினால் பொல்லாத அவிசுவாசமான இருதயம் நமக்குள் வரக்கூடாது. इसलिए जो है बुरा தேவனை தேடுவதிலே நாம் குறைவுபடக்கூடாது. परमेश्वर ढूंढने में हमको தேவனுடைய ஆராதனையில் நாம் குறைவுபடக்கூடாது. परमेश्वर आराधना में कम नहीं करना है। சபைக்கு வருகிற ஆரம்ப நாட்களில் ऐसे जब कलीसिया में आता था, உண்மையா ஆராதனைக்கு வருவாங்க. ऐसे सच्चाई से ஒரு आते ஆராதனை கூட விட மாட்டாங்க. हैं। एक आराधना मिस नहीं करते, எல்லா ஆராதனையும் கலந்து கொள்வாங்க. सभी आराधना में आते हैं, உற்சாகமா வருவாங்க. उत्साह से आते हैं। கர்த்தர் அவர்களை பார்ப்பார். परमेश्वर देखते हैं, அவருடைய உத்தம இருதயத்தை பார்த்து उनके उत्तम हृदय को அவர்கள் என்னை देखते முழு இருதயத்தோடு தேடுகிறார்கள் हैं, पूरे हृदय से ढूंढता है। என்று தேவன் அவர்களை படிப்படியாக உயர்த்தி ஆசீர்வாதம். परमेश्वर को धीरे धीरे आशीष करता है। ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு आशीष मिलने के बाद கொஞ்சம் கொஞ்சமா ஆராதனைக்கு வந்து கட் பண்ணுவாங்க. थोड़ा थोड़ा आराधना कट करते हैं। வர முடியல, என்ன செய்ய? नहीं आया, ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. कुछ कारण बोले। முதலாவது உத்தமமாய் தேடுவார்கள், पहले उत्तम முழு हृदय से आए, இதயத்தோடு தேடுவார்கள். पूरे हृदय से ढूंढेंगे। தேவனுடைய உத்தமத்தை பார்த்து தேவன் அவர்களை படிப்படியாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். परमेश्वर उनको देख के उनको आशीष करता है। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு आशीष मिलने के बाद தேவனை விட்டு அவருடைய இருதயம் பின்வாங்க ஆரம்பிக்கும். परमेश्वर को छोड़ के उनको हृदय पीछे हटता है। ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான और जीवित परमेश्वर ढूंढने के அவிசுவாசம் लिए உள்ள இருதயம், अविश्वास का जो हृदय, பொல்லாத இருதயம், जो बुरा हृदय, ஒருவருக்குள் இராதபடி எச்சரிக்கையாயிருங்க. किसी को ऐसा न हो करके நாம் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் தேட வேண்டும். परमेश्वर को उत्तम हृदय அப்படி ढूंढना है। தேடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கு உண்டு. ऐसे ढूंढने का तो नीचे आशीष होगा। அப்படி தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ऐसे दाऊद को परमेश्वर அப்படி आशीष किया। உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின பக்தர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ऐसे उत्तम हृदय ढूंढने वाले को आशीष किया। ஆண்டவராகிய தேவனை நாம் யாரெல்லாம் உத்தமமாய் பின்பற்றுகிறோமோ परमेश्वर को जो भी उत्तम हृदय ढूंढता है, தேவன் அவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். परमेश्वर को नित्य आशीष रखता है। இந்த ஆசா அதை மதியில்லாதவாய் போனார். ये आशा एक जो है निर्बुद्धि हो गया, ஆனபடியினால் தேவனுடைய சமாதானத்தை அவர் இழந்து போய்விட்டார். इसलिए परमेश्वर समाधान को ढूंढ खो தேவன் दिया। தேசத்திலே இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். परमेश्वर देश में शांति சமாதானத்தை दिया, கொடுத்திருந்தார். समाधान को दिया था। யுத்தமில்லாமல் சுற்றிலும் இளைப்பாறுதல் உண்டாயிருந்தது. बिना युद्ध के शांति था। அவன் மனிதனை சார்ந்து கொண்டபடினார் मनुष्य भरोसा किया, इसीलिए இது முதல் கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்று சொல்லலாம். अब से लेके युद्ध होकर कहा கர்த்தரை உத்தமமாய் நாம் பின்பற்ற வேண்டும். परमेश्वर को उत्तम हृदय ढूंढना முழு है, இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். पूरे हृदय से ढूंढना है। வேதத்தில் அப்படிப்பட்ட பக்தர்கள் உண்டு, बाइबल में से भक्त है, பரிசுத்தவான்கள் உண்டு. पवित्र लोग हैं, அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள். ये सब परमेश्वर को जो आशीष को அப்படியே ढूंढा। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை காலேபை குறித்து சொன்னார். ऐसे युद्धों के काल के என்னை अंदर देखा, உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். ये उत्तम हृदय ढूंढने वाले कालेब और योशुआ को बोला गया है। என்னாகமம் 14 அதிகாரம் வசனம் 24 வாசியுங்கள். ம் 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 நமக்கு நம்முடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். हमें हमारे वंश को आशीष எப்படி होगा। தாவீது தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினாரோ जैसे दाऊद ने उत्तम से परमेश्वर को ढूंढा, உன் ராஜ்யபாரத்தை நிலைக்க செய்வேன் என்று சொன்னார். राज्य भार उससे உன் சிங்காசனத்தில் உன் சந்ததியை நான் இருக்க செய்வேன் என்று சொன்னார். सिंहासन उसके जो स्थिर करेगा। அப்படியே உத்தமமாய் என்னை பின்பற்றின காலேபும் ऐसा उत्तम जो हृदय से जो चलने वाला அவனுடைய जो कालेब, சந்ததியும் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்வேன் என்று சொன்னார். उसको वंश जो है वो कानान को நம்முடைய இருதயம் கர்த்தரை எவ்வளவாய் உத்தமமாய் பின்பற்றுகிறது. हमारा हृदय जो कितना நம்முடைய இருதயம் கர்த்தருடைய
காரியங்கள் எப்படி இருக்கிறது? हमारे जो परिशुद्ध कार्य में कैसा है? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ऐसा तीर्थ से कहता है, ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ये लोग अपनी जुबान से मेरी स्तुति करते இவருடைய हैं, இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று கர்த்தர் लेकिन சொன்னார். इनका हृदय जो बहुत दूर है. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருக்கிறது? हमारे हृदय परिशुद्ध कार्य में कैसा நாம் है? அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறோமா? क्या परिशुद्ध पूरे முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை தேடுகிறோமா? आत्मा से ढूंढते हैं? அப்படி தேடுவோம் என்றால் நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றியவர்களாய் இருப்போம். ऐसे ढूंढेंगे तो हम परिशुद्ध उत्तम से ढूंढते हैं. காலேபும் யோசுவாவும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். कालेब और योसेफ उत्तम से परिशुद्ध ढूंढते हैं. வாக்குத்தத்தம் பண்ணின கானானை சுதந்தரிப்பதற்காக தேவன் தம்முடைய ஜனத்தை விடுவித்துக் கொண்டு வந்தார். जो वचन किया वो जो कानान को वहां से लेके आए, அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு वो कानान देश को देखने के लिए, அந்த தேசம் எப்படிப்பட்டது, वो देश कैसा है, அந்த தேசம் நல்லதா கெட்டதா, वो देश अच्छा है कि नहीं நம்முடைய है, ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா, वहाँ के लोग कैसे हैं, அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 கோத்திர பிதாக்களிலிருந்து 12 பேரை அனுப்பினார். वो देश को देखने के लिए जो है 12 गोत्र से 12 लोग को भेजा. 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். 12 लोग बुरा संदेश लाया, 10 लोग बुरा संदेश 10 लाया, பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 10 लोग ने बुरा இஸ்ரவேல் संदेश ஜனங்களுடைய लाया. இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள். इस्राएल के लोग के हृदय को जो उन्होंने घबराहट ஆனால் किया. யூதா கோத்திரத்தில் உள்ள காலேபும் यूदा गोत्र का எப்ராயிம் कालेब கோத்திரத்தில் உள்ள யோசுவாவும் கர்த்தரை உத்தமமாய் और பின்பற்றினார்கள். योशुआ जो है उत्तम को ढूंढा. ஏனென்றால் அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, उनका हृदय परिशुद्ध அவருடைய भरोसा किया. இருதயம் கர்த்தரை சார்ந்து இருந்தது. उनका हृदय परिशुद्ध நம்முடைய साथ था. இருதயம் முழுவதும் கர்த்தரை சார்ந்து இருக்கும் என்றால், अपने हृदय से परिशुद्ध கர்த்தரை நாம் साथ நம்பி இருப்போம் என்றால் परिशुद्ध भरोसा रखेंगे तो நாம் எதை குறித்து பயப்பட மாட்டோம். किसी के विषय में डरना நம்முடைய नहीं है. இருதயம் கர்த்தருடைய காரியங்களில் உறுதியாய் இருக்கும். हमारे परिशुद्ध कार्य கர்த்தர் में நிச்சயமா எனக்கு செய்வார் என்று அது நம்பிக்கை இருக்கும். निश्चय परिशुद्ध करेगा करके हम ஏனென்றால் भरोसा வேதம் करना. அப்படித்தான் சொல்லுகிறது. कि बाइबल ऐसे कहता है. சங்கீதம் 112 அதிகாரம் வசனம் 7-8 வாசியுங்கள். ஆ ஆ அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. उसका हृदय परिशुद्ध भरोसा करके स्थिर रहेगा. நீதிமான் சிங்கத்தை போன்று தைரியமாய் இருப்பான். नीतिवान शेर के समान जो स्थिर रहेगा. செய்தியை கேட்கிறதுனால அவன் இருதயம் பயப்படாது. बुरा संदेश सुन के वो नहीं डरेगा. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसका हृदय परिशुद्ध पे भरोसा करेगा. அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல் உறுதியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो परिशुद्ध भरोसा रखेगा. தேவனை உத்தம இருதயத்தோடு தேடும் பொழுது, परिशुद्ध उत्तम से முழு ढूंढेंगे. இருதயத்தோடு தேடும் பொழுது पूरे हृदय से तो ढूंढेंगे तब நமக்கு தேவன் மேல் திடமான ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும். हमको परिशुद्ध जो एक उत्तम जो கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார், निश्चय परिशुद्ध आशीष நிச்சயமா என்னை करेगा. குறித்த நாட்களை உயர்த்துவார் निश्चय ठीक से என்று उनको அவங்களுக்கு आशीष ஒரு करेगा. திடமான ஒரு நம்பிக்கை ऐसा உண்டாயிருக்கும். उनको एक भरोसा रहेगा. துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான், ऐसे बुरा संदेश सुन के नहीं அவன் डरेगा. இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். उसका हृदय परिशुद्ध भरोसा स्थिर रहेगा. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். वो जो इसका हृदय स्थिर रहेगा. அவன் தன் சத்துருக்களின் சரிதைகளை காண மட்டும் பயப்படாது இருப்பான் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. अपने शत्रुओं से नहीं डरेगा. இந்த காலேபும் யோசுவாவும் கர்த்தர் மேல் உறுதியாக இருந்தார்கள். कालेब योशुआ जो परिशुद्ध स्थिर திடமான இருதயம், உறுதியான நம்பிக்கை இருந்தது. तो उनका स्थिर हृदय था. நாம் தேசத்தை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். हम वो देश को கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தேசத்தை சுதந்திரிக்க செய்வார் परिशुद्ध प्रिय रहेगा तो देश हमको दे என்று देगा. விசுவாசமான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே சொன்னார். विश्वास की जो बातों को बताया. மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பினார். बाकी 10 लोग जो बुरा அங்கே संदेश बोला, ஏனோக்கியர்களை கண்டோம், वहां पे उन लोगों को அந்த देखा. ராட்சதர்களை கண்டோம். वो राक्षस लोग அவர்கள் हैं. நம்மை பார்க்கிலும் பலவான்கள், हमारे तुलना में நாங்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். हम उनके सामने जो टिट्टी के बराबर है. என்று எல்லாருடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணினார்கள். ऐसे जो उनको जो डरा दिया, அவருடைய இருதயங்களை கரைந்து போக பண்ணினார்கள். उनके हृदय में जो घबराहट लेके आया, அப்படினால் அவர்கள் எல்லோரும் முறுமுறுத்தார்கள் மோசேயிடத்தில். इसलिए वे लोग सब कुड़कुड़ाने நாங்கள் लगे. எகிப்திலே இருந்தா நலமா இருந்திருக்குமே, हाँ मिस्र में अच्छा था. நாங்கள் எகிப்திலே நாங்கள் மரித்திருந்தா நல்லா இருக்குமே, मिस्र में मरते तो अच्छा होता இப்போ था. எங்களுடைய எதிரியுடைய கையிலே நாங்கள் பட்டயத்தால் மடிய போகிறோமே என்று अभी சொல்லி जो दुश्मन के हाथों से मरेंगे. அவர்கள் மோசேயினிடத்தில் முறுமுறுத்தார்கள். मूसा के पास जो चिल्लाया, யோசுவாவும் காலேபும் योशुआ जो कालेब जो है, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். परमेश्वर उत्तम रूप से கர்த்தர் ढूंढा. நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है. நாம் தேசத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். और देश को जो बहुत आसानी தேவன் से நம்மேல் பிரியமா இருந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். परमेश्वर हमको जो प्रिय रखा वो देश हमको देगा. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. परमेश्वर लोगों को जो प्रिय रखता है, நாம் அவரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது, हम जो उत्तम அவரை முழு तरीके से இதயத்தோடு தேடும் பொழுது पूरे हृदय से ढूंढते हैं, நிச்சயமாய் தேவனுடைய பிரிய நம்ம மேல் இருக்கும். निश्चय परमेश्वर का प्रिय हमारे साथ நாம் रहेगा. தேசத்தை சுதந்திரிக்க முடியும். हम देश को तो अपना सकते हैं. ஆனால் இஸ்ரவேலர்களோ முறுமுறுத்தார்கள், इस्राएल के लोग जो है वो चिल्लाने लगे துர்ச்செய்திக்கு செவி கொடுத்தார்கள். और जो बुरा संदेश दिया, அவர்களுடைய விசுவாசமானது குறைந்து போய்விட்டது. उनका विश्वास जो है कम हो गया. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ये लोग क्या कहा, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு हम एक नेता को लेके மறுபடியும் நம்ம எகிப்துக்கு போகணும்னு சொன்னாங்க. दोबारा हम मिस्र में जाएंगे. தேவன் அவர்களை எவ்வளவு பலத்த கையினால் ஓய்ங்க புகுத்தினால் மீட்டு கொண்டு வந்தார். परमेश्वर कितने सामर्थ्य हाथों से लेके आया था. பாலும் தேடுகிற ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி दूध और शहद से भरने वाला कानान देश மீண்டும் लेने அவர்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்புகிறார்கள். के लिए. लेकिन जो गुलामी में जा रहे हैं, தேவன் அவர்கள் மேல் வெறுத்தார். परमेश्वर ने गुस्सा किया. ஆனபடியால் கர்த்தர் சொன்னார்,
परमेश्वर ने किया। என்னை உத்தமமாய் பின்பற்றின யோசுவா காலேப்பை தவிர मुझे उत्तम ढूंढने वाले வேற யாரும் அந்த தேசத்தில் சுதந்தரிக்க மாட்டார்கள். और कोई वो देश को नहीं मिलेगा। என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். गिनती 14:30 को पढ़ेंगे। ஏனென்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில் முறுமுறுத்தார்கள். ये परमेश्वर के विरुद्ध कुड़कुड़ाए। எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு மறுபடியும் நாங்கள் எகிப்துக்கு போவோம் என்று சொன்னார்கள். हम एक नेता लेके हम खुद दोबारा मिस्र में जाएंगे। தேவனை மனமடிவாக்கினார்கள். परमेश्वर को क्रोध, தேவனை துக்கப்படுத்தினார்கள். परमेश्वर को दुख दिया। அனுபவி என்னுடைய தாசனாகிய காலேப்பு इसलिए मेरा दास அவன் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறான். वो एक அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். उत्तम वजह से அவன் போய் வந்து தேசத்தை அவன் சுதந்தரிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். वो जाके वो देश को அவனுக்கு அவன் சந்ததிக்கு அதை கொடுப்பேன் என்று சொன்னார். मैं उसके वंश को दूंगा। மற்றவர்கள் அதை சுதந்தரிப்பதில்லை. दूसरे उसको नहीं मिलेगा। யோசுவாவும் காலேப்பு அதை சுதந்தரிப்பார்கள். யோசுவா காலேப் से जो என்னாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசியுங்கள். படிங்க. ம் 11வது வசனத்திலிருந்து படிங்க. ம் உத்தமமாய் பின்பற்றினவர்களை சுதந்தரித்தார்கள். जो उत्तम विधि से जो पीछा करे चलेगा, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு जो अपने विषय में जो उत्तम विधि से है, தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். परमेश्वर सामर्थ தேவன் அவர்களுக்காகவே கிரியை செய்கிறார். परमेश्वर उनके लिए क्रिया करेगा। யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். யோசுவா காலே उत्तम विधि से जो உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசின் எப்பினேன் குமாரனாகிய காலேப்பும் उत्तम विधि से जो मेरे पीछे चले कालेब, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர नून कुमार का पुत्र योशुआ के अलावा எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயது முதல் और ये 20 साल है, जो 20 साल के ऊपर அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் उसके ऊपर के मनुष्य ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் किसी ने मुझे उत्तम विधि से नहीं चला, इसीलिए அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று उनको ஆணையிட்டார். अब्राहम इसहाक याकूब को जो वादा किया देश को नहीं देखेंगे। தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு तो मेरे बारे में उत्तम विधि से தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறவராய் परमेश्वर இருக்கிறார். अपने सामर्थ को बताएगा। நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோம். हम परमेश्वर को उत्तम विधि से யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடி योशुआ काले उत्तम विधि से வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரித்தார்கள். जो वचन दिया देश को दिया। தாவீது தன் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடி दाऊद परमेश्वर को उत्तम विधि से पीछे चला। இஸ்ரவேல் ராஜ்யபாரத்தை தேவன் அவர் கொடுத்து इस्राएल राज्य को देके அவருடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கும் தேவன் நிலைத்திருக்க उसके செய்தார். राज्य भार को स्थिर किया। தாவீதுடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்த புருஷன் சந்ததியை நான் எப்பொழுது நிலைக்க செய்வேன் என்று சொன்னார். दाऊद के सिंहासन को मैं स्थिर करूंगा। இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்காரத்தக்கதான புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. इस्राएल के सिंहासन में बैठने वाले नहीं होगा। ராஜ்யபாரத்தை நான் என்றென்றைக்கு நிலைக்க செய்வேன் என்று उसका சொன்னார். राज्य कारोबार में स्थिर करूंगा। நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது हम परमेश्वर उत्तम विधि से चलेंगे तो நமக்கும் நம்முடைய சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் தொடரும். हमको हमारे वंश को जो आशीष அவரை मिलेगा। உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் वो उत्तम विधि से नहीं करेगा तो எகிப்திலிருந்து வந்த எல்லோரும் வனாந்திரத்திலே மடிந்தார்கள். मिस्र से आने वाले जो रेगिस्तान में मर அவருடைய गए, அவிசுவாசத்தினால் அப்படி ஆயிற்று என்று வேதம் उनके சொல்கிறது. अविश्वास के कारण हुआ है। அனுதின ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான इसे जीवित मनुष्य से हटने के लिए பொல்லாத அவிசுவாசமான இருதயம், जो बुरा अविश्वास का हृदय, சிறுக்குள்ள இருதயம், हमारे जो கேடுள்ள இருதயம் நம்மை விட்டு விலக வேண்டும். धोखा देने से हमसे दूर நாம் करना முழு है। இருதயத்தோடு நம்முடைய பிதாக்களின் தேவனை पूरे हृदय से தேடுவோம். परमेश्वर को ढूंढना है। அப்படி தேடும் பொழுது ऐसे ढूंढने के तभी அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் हमें இருக்கிறார். सहायता करेगा, நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். उद्धार करने वाला நம்முடைய रहेगा, ராஜ்யத்திற்கு நம்மை சேர்க்கிறவராய் अपने இருக்கிறார். राज्य में लेके जाएगा, நமக்கு நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை हमें கொடுக்கிறார். वंश को आशीष करेगा। அனுபடினால் इसीलिए நம் பிதாக்களின் தேவனை நாம் முழு இருதயத்தோடு தேடுவோம். और पिता के परमेश्वर पूरे हृदय से ढूंढेंगे। தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு तो இருக்கிறவர்கள் मेरे बारे में जो उत्तम विधि से रहने वाले, தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி अपने वो सामर्थ को बताने அவருடைய वाले, கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. उनका जो आंख है वो தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. परमेश्वर का जो आंख हमें देखता நம்முடைய है। இருதயம் கர்த்தருடைய காரியத்தில் எப்படி உத்தமமாய் இருக்கிறது. हमारा हृदय परमेश्वर का कार्य कैसा है, நாம் அவரை முழு இருதயத்தோடு தேடுவோம். हम पूरे हृदय से முழு ढूंढना है, இருதயத்தோடு அன்பு கூறுவோம். पूरे हृदय से प्रेम முழு करना है, இருதயத்தோடு அவரை சேவிப்போம். पूरे हृदय से முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது पूरे से நாம் ढूंढते हैं, கண்டடைவோம். हम கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर को आशीष करेंगे।